ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று ஆகஸ்ட் 19ஆம் தேதி ட்ரெஷரியும் ஐஆர்எஸும் சேர்ந்து சில டேக்ஸ் கிரெடிட்டு இதுக்கப்புறம் இமிகிரண்ட்டுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசலை வந்து முன் வச்சுருக்காங்க. நிறைய நியூஸ் மீடியாக்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன ப்ரப்போசல், இதனால் இப்போ இருக்கிற H1B L1 இந்த வீசா ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் என்னென்ன மாதிரியான கிரெடிட் வந்து அஃபெக்ட் ஆக போகுது, அண்ட் எவ்வளோ பேர் ஒரு நார்மலாக 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் எவ்வளோ பேருக்கு இது வந்து அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவை பற்றின A to G இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ப்ரப்போசல் தான், ஒன்றும் ஃபைனல் ரூல் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபைனல் ரூலாக ஆகிடும். ஆனால் இது வரைக்கும் நம்ம ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க ப்ரப்போசல்னு கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்ச நாளே ஃபைனலாக ஆகிடும். அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. அதனால் அண்ட் இதுவும் வந்து ஃபைனல் ஆகிடும். சரி, இந்த ப்ரப்போசல் எதை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் பார்ட் ஆஃப் டேக்ஸ் கிரெடிட். இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். அது என்னன்னு நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். சரி, இவங்க எதை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேக்ஸ் கிரெடிட்டை டார்கெட் பண்ணுறாங்க. அதில் நம்பர் 1 சைல்டு டேக்ஸ் கிரெடிட், நம்பர் 2 ஏர்ன்ட் இன்கம் டேக்ஸ் கிரெடிட், நம்பர் 3 அமெரிக்கன் ஆப்பர்ச்சுனிட்டி டேக்ஸ் கிரெடிட், நம்பர் 4 அடாப்ஷன் டேக்ஸ் கிரெடிட். இதில் இந்த சைல்டு டேக்ஸ் கிரெடிட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த இமிகிரண்ட் H1B L1 வீசாவில் இருக்கவங்க எல்லாருமே முக்கால்வாசி இந்த டேக்ஸ் கிரெடிட்டை கேள்விப்பட்டிருப்பாங்க. அண்ட் இதை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. மற்றது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி ஃபஸ்ட்டு மாதிரி அந்தளவுக்கு வெல் நோன் கிடையாது. சரி, இதுக்கப்புறம் இந்த 4 டேக்ஸ் கிரெடிட்டும் இமிகிரண்ட்டுக்கு, அதாவது H1B வீசாவில் L1 வீசாவில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இருக்க போகிறது இல்லையானா அப்படி கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரீஃபண்டபிள் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ரீஃபண்டபிள் போர்ஷனா என்ன அப்படின்னு வந்து ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டோரியோட சொல்கிறேன். ஆனால் இதை நான் வந்து ஓவர் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இதுக்கு பின்னாடி ஆக்சுவல் ரியல் ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஒருத்தவங்க கேஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஈஸியாக புரியறதுக்காக நம்ம எல்லாமே வந்து ஓவர் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து H1B வீசாவில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோம். அண்ட் அவருக்கு அந்த வருஷம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது $2000 தான் அவர் வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து டேக்ஸ் லயபிலிட்டி வருது. ஆனால் குமாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு US சிட்டிசன் சைல்டு வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த US சிட்டிசன் சைல்டுக்கு சைல்டு டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் அது மாறும். பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து அது $3000 அப்படின்னு வச்சுக்கோம். நீங்கள் $3000 டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு கிரெடிட் வருது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா $2000 தான் அவர் வந்து ஐஆர்எஸ்க்கு பே பண்ணுற மாதிரியே வருது. இங்கே 3000 கிரெடிட் இருக்குது. அப்போ வந்து $1000 எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா? இந்த $1000 எக்ஸ்ட்ரா வந்து ஐஆர்எஸ் வந்து குமாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வருது. இந்த போர்ஷனை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரீஃபண்டபிள் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீஃபண்டபிள் டேக்ஸ் கிரெடிட் தான் இதுக்கப்புறம் வந்து சில சர்டன் இமிகிரண்ட்ஸ்க்கு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறதா இங்கே வந்து ரூல். இப்போ இந்த ரூலுக்கு அப்புறம் அந்த $1000 இவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஃபெடரல் பப்ளிக் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபெடரல் பப்ளிக் பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகண்ட் வந்து ஒன்று US சிட்டிசனாக இருக்கணும், இல்லை US நேஷனலாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா குவாலிஃபைடு ஏலியனாக இருக்கணும். இந்த குவாலிஃபைடு ஏலியன் அப்படிங்கிறதுல தான் இந்த H1 L1 இந்த வீசா கேட்டகரிஸ் எதுவுமே வந்து இப்போதைக்கு வரல. அதனால தான் இது வந்து இந்த கேட்டகரி மக்களுக்கு எக்ஸம்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ வருது. ரூல்ஸ் பிரகாரம் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ், ரெஃப்யூஜிஸ், அசைலம் சீக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து குவாலிஃபைடு ஏலியனா அவங்க வந்து கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஆனால் H1 வீசாவில் L1 வீசாவில் இந்த மாதிரி வந்து நான் இமிகிரண்ட் டெம்பரரி ஒர்க் வீசாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ஏலியனாக வந்து கிளாஸிஃபை பண்ணப்படலை. அதனால தான் இந்த டேக்ஸ் கிரெடிட் வந்து அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். இப்போ ஒருத்தங்க டேக்ஸை வந்து மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லி அப்படின்ற மாதிரி ஃபைல் பண்ணுறாங்கன்னா யாராவது ஒரு US சிட்டிசனாக இருந்தாலே இந்த டேக்ஸ் கிரெடிட்டை அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நான் முதல்ல குமார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் இல்லையா? இப்போ அதே குமார் அவருக்கு வந்து 150K சேலரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் அவர் இந்த வருஷம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவருக்கு டேக்ஸ் லயபிலிட்டியே $10,000 இருக்குது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ இதே கேஸில் அவருக்கு வந்து US பாண்ட் கிட்டுக்கு அவர் வந்து $3000 சைல்டு டேக்ஸ் கிரெடிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த $3000 அவர் ஃபுல்லாக வந்து அந்த டேக்ஸ் லயபிலிட்டியை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். விச் மீன்ஸ் தட் 10,000 கட்டணும், 3,000 உங்களுக்கு வந்து சைல்டு டேக்ஸ் கிரெடிட் வருது. அதனால் 10,000 - 3,000 உங்களுக்கு இப்போ நீங்கள் 7,000 கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. விச் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து இது ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். எப்போ இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னீங்கன்னா நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி அவருக்கு மொத்தமாகவே $2,000 தான் கட்டுற மாதிரி வந்து சிச்சுவேஷன் வருது. ஆனால் அவருக்கு கிரெடிட் பார்த்தீங்கன்னா வந்து $3,000 இருக்குது. அப்படின்னும் போது அந்த மீதி $1,000 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பிரச்சனையாக வந்து நிற்கும். ஆனால் ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு 1000 H1B ஹோல்டர்ஸில் எத்தனை பேர் வந்து வெறும் $2000 மட்டும்தான் கட்டுற மாதிரி டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் மக்கள் தான் அந்த கேட்டகரியில் அவங்க வந்து இருப்பாங்க. அண்ட் முக்கால்வாசி இங்கே மென்ஷன் பண்ணிக்க அந்த 4 டேக்ஸ் கிரெடிட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 90% ஆஃப் த H1B விசா ஹோல்டர்ஸ், நான் இந்த நம்பர் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்கிறேன், 90% ஆஃப் த H1B ஆர் L1 விசா ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்டபிள் போர்ஷன் இருக்கு இல்லையா, நான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அதை வந்து கிளைம் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் மக்கள் தான் வந்து இருப்பாங்க. அதனால் இந்த ரூல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவ்வளோவா பாதிக்காது. இதில் இன்னும் ஒரு சின்ன டிஸ்டிங்ஷன் அண்ட் இது அன்ஆன்சர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரீஃபண்டபிள் போர்ஷனை அவங்க வந்து ஃபெடரல் பப்ளிக் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆனால் கூடவே நமக்கு என்ன தெரியும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பப்ளிக் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வராங்க. அது அந்த செப்டம்பர் மாதத்தில் அது வந்து எஃபெக்டிவில் வரப்போகுது. விச் மீன்ஸ் தட் இதுக்கப்புறம் யாராவது வந்து விசா ஹோல்டர்ஸ் அவங்க வந்து போயிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி அவங்க எஜுகேஷனில் நிற்கும்போது அந்த ஆஃபீஸர் வந்து அந்த அப்ளிகண்ட்டை பார்த்துட்டு ஓகே இவங்க வந்து கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸை எதிர்பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவர் வந்து அதை வந்து எஜுகேட் பண்ணாமல் அவர் வந்து கேன்சல் பண்ணலாம். இல்லை அவருக்கு நிறைய ப்ராட் டிஸ்க்ரெஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அவர் கேன்சல் பண்ணலாம், இல்லை வந்து RFE வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணலாம். இப்போது இந்த பப்ளிக் சார்ஜும் இப்போ இங்கே கிளாஸிஃபை பண்ணப்படுற ஃபெடரல் பப்ளிக் பெனிஃபிட்டும் ரெண்டுமே ஒன்றா. இப்போ இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தங்க இப்போ H1Bயில் இருக்கிறவங்க திடீர்னு வந்து 2-3 வருஷம் கழிச்சு தெரியாமல் இந்த ரீஃபண்டபிள் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் அவங்க வந்து டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணி வாங்கிடுறாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறமா அவங்க க்ரீன் கார்டு ஃபைல் பண்ண போகும்போது இல்லை நீங்கள் முதல்ல இந்த மாதிரி $1000 வாங்கியிருக்கீங்க, இது வந்து பப்ளிக் சார்ஜ் மாதிரி கன்சிடர் ஆகும் அப்படின்னு கொண்டு வருவாங்களா? இந்த கொஷின் வந்து இப்போதைக்கு அன்ஆன்சர்ட். இது அந்த ரூல் ஃபுல்லாக பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் நாம் இதை வந்து பார்க்க முடியும். இப்போதைக்கு இது ரெண்டுமே வந்து ஒரு 2 செப்பரேட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன் ஃப்யூச்சரில் ஒரு வேளை இல்லை எல்லாமே வந்து பப்ளிக் சார்ஜ் தான் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் வந்து முடிவெடுத்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஒரு கேஸை அப்படின்னு சொன்னால் கூட நான் வந்து ஆச்சரியப்பட மாட்டேன். இப்போ இருக்க அந்த சிச்சுவேஷனில் அவங்க எதை வேணால் வந்து அது கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு அன்ஆன்சர்ட் கொஸ்டின் தான். அண்ட் இதுவே நீங்கள் ஃப்ளிப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணக்கூடாத ஒரு டேக்ஸ் கிரெடிட்டை வந்து கிளைம் பண்ணிட்டாருன்னா அதுவே வந்து பெரிய அஃபென்ஸ். அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் இருக்குது, அதுக்குன்னு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு நைட் மேர்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதுவும் இதுவும் எப்படி அவங்க வந்து லிங்க் பண்ண போகிறாங்க, லிங்க் பண்ணுவாங்களா, இது எதுவுமே நமக்கு வந்து இப்போ தெரியாது. ஸோ இப்படி தான் வந்து சிச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்குது. இதில் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம ஒரு அப்டேட்டட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ரூலை பற்றி இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை ஏதாவது 1-2 பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அமெரிக்காவை பற்றின A to G இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.